அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி, ஆமாங்க, தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த புத்தகம் எந்த புத்தகம்? இந்த புத்தகம் படிச்சா 3 மதிப்பெண்கள் உறுதின்னு சொல்லியிருக்காரு. எந்த புத்தகம்? பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 10ல தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் என்கிற தலைப்புல இணைய தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த டாபிக்ல இருந்து தான் வினாக்கள் எந்த புத்தகத்துல வரப்போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதாங்க அந்த புத்தகம். கணினி தமிழ், முனைவர் இலா சுந்தரம் அவர்கள் எழுதியது. இவர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் எழுதிய கணினி தமிழ் என்கிற இந்த நூல்ல இருந்துதான் கடந்த யூஜிடிஆர்பியில 4 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிற அதை பத்தின செய்திகளை இப்ப பார்க்க போறோம். இது யூஜிடிஆர்பியோட சிலபஸ். இதுல யூனிட் 10ல இதழியலும் கணினி தமிழும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. இது போன வருடம் நடந்த யூஜிடிஆர்பியோட வினாத்தாள். இந்த வினாத்தாள்ல இங்க பாருங்க, தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை இந்த பக்கத்தை பாருங்க. டேப் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் ஒரே எழுத்துருவை பயன்படுத்தும் வகையில் 128 இடங்களில் தமிழ் எழுத்துக்களையும் 128 இடங்களில் ஆங்கில எழுத்துக்களையும் இட்டு உருவாக்கப்பட்டது இருமொழி குறியீடு தமிழ் பை லாங்குவல் டேப் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா டேம் அப்படிங்கறத ஆன்சரா கொடுத்திருக்காங்க. அதுதான் ஃபைனல் ஆன்சரும் அவங்க கொடுத்திருக்காங்க. இது இந்த புத்தகத்துல தான் விடை இருக்கு. அடுத்து வேணா பாருங்க, ஆதமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர் அப்படின்னு ஒரு வினா கொடுத்திருக்காங்க. இதற்கு பிஆர்வி கொடுத்திருக்க ஆன்சர் முனைவர் ஸ்ரீனிவாசன். இதுதான் ஆன்சர். இது நம்ம புத்தகத்துல கணினி தமிழ் புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அமெரிக்க, ஐரோப்பிய, கனடா வாழ் தமிழர்கள் டாக்டர் சீனிவாசன் உருவாக்கிய ஆதமியை பயன்படுத்தினர் அப்படின்னு இருக்கு. அடுத்த வினா பாருங்க, கணினியில் செய்திகளின் சங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினா அந்த புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அந்த புத்தகத்துல இந்த வினா எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 239ல இருக்கு. பார்ப்போம். இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 239ல இணையதளத்திலும் வலைப்பூக்களிலும் இடப்படும் இடுகைகளை திரட்டி தரும் ஒரு இணையதளம் செய்தியோடை திரட்டி எனப்படுகிறது. இதனை வலை திரட்டி என்றும் அழைப்பார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் அங்க வினாவா வந்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஸ்லிப் புக் என்பதன் தமிழாக்கம் டேஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு பிஆர்பி கொடுத்திருக்கிற ஆன்சர் புரட்டு நூல் அப்படிங்கிறது. இது அந்த புத்தகத்துல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கத்துல பாருங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. கையாவண நூல் அப்படிங்கிறது பிடிஎஃப் புக், மீயுரை நூல் HTML புக், புரட்டும் நூல் ஃபிளிப் புக், மென்னூல் EPUB,
கின்னூல் மொபி அப்படின்னு ஒரு பாயிண்ட் 5 பாயிண்ட் கொடுத்துருங்க. இதுல இருந்து தான் அந்த வினா எடுத்திருக்காங்க. ஃபிளிப் புக் என்பது பொருள் புரட்டும் நூல். யூஜிடிஆர்பில கம்ப்யூட்டர் சார்ந்து 5 வினாக்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த 5ல 4 வினாக்கள் இந்த கணினி தமிழ் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்துல இன்னும் 500 வினாக்கள் எடுக்கலாம். அவ்வளவு கண்டென்ட் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்பில இந்த புத்தகத்துல இருந்து வினாக்கள் எடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதற்காக தான் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு இப்ப பரிந்துரை பண்றேன். இந்த புத்தகத்தை விகடன் பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ விகடன் பதிப்பகத்துல இந்த புத்தகம் ஸ்டாக் இல்ல. நான் 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த புத்தகம் வாங்கும்போது அவங்க கிட்ட மொத்தமே 3 காப்பீஸ் தான் இருந்தது. ஒண்ணு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க புதுசா எதுவும் பப்ளிஷ் பண்ற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய புத்தக கடைகளை கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல புத்தக கண்காட்சி ஏதாவது நடந்ததுன்னா அங்க கிடைக்குமான்னு பாருங்க. வரக்கூடிய பிஜிடிஆர்ல இந்த புத்தகத்தை வந்து எனக்கு தெரிந்து 3 முதல் 5 வினாக்கள் எதிர்பார்க்கலாம். பாரி படிப்பகத்திலிருந்து பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்காக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தயாரா இருக்கு. இந்த மெட்டீரியல் 2 புத்தகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அலகு 1 முதல் 5 வரை ஒரு புத்தகமாகவும், அலகு 6 முதல் 10 வரை இன்னொரு புத்தகமாகவும் 2 புத்தகமா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மாதிரிதான் புத்தகம் இருக்கும். முன்காணொலியில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்டைட்டிலுக்குமான செய்திகள் எவ்வளவு தர முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சாம்பிள் பேஜஸ் காட்டுறோம் பாருங்க. இப்படிதான் இருக்கும் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டையும் முதல்ல அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கறத அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொருளடக்கம், அதுக்கு பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்படி இயர் வைஸ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உடைய யூனிட் வைஸ் பிரிச்சு கொடுத்துறது உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை 1850 ரூபாய் மட்டுமே. இந்த அளவுக்கு குறைவான விலையில் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.